லிவர் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து வயிறில் செரிமானம் ஆகிறது, அதாவது லிவர் ஜூஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சில ஜூஸ் அந்த மாதிரி அதை கிரியேட் பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டதுன்னா அந்த சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி அனுப்பும். நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம ஜீரணம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வயிறில் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வாயில் போட்ட உடனே உங்கள் ஜீரணம் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. உங்கள் ஜீரணம் ஸ்டார்ட் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு. நீங்கள் ஒரு பொருளை பார்த்த உடனேவே உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பைல் ஜூஸ் செக்ரேட் ஆகிடும். இதுக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பொருளை பார்ப்பீங்க, அந்த பொருளை பார்த்த உடனேவே அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹார்டான பொருள், ஒரு பிரியாணியா இல்லை வந்து இட்லியா சாப்பிட போறீங்களா அப்படின்றத உடனே மனசுக்கு தெரிஞ்சு அது போய் என்ன சொல்லுன்னா லிவரில் இதுக்கு இவ்வளோ ஜூஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். அதாவது பித்தப்பையில் அந்த பித்த நீர் வந்து சேமிச்சிருக்கும். இப்போ இட்லி சாப்பிட போறீங்கன்னா ஒரு 50 ml, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இட்லி சாப்பிட போறீங்கன்னா ஒரு 50 ml மிக்ஸ் பண்ணாலே அது நல்லா அரைஞ்சிரும், சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிடும் சொல்லிட்டு. இப்போ பிரியாணி அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டு சாப்பிட போறீங்க அப்படின்னும் போது, பரோட்டா பிரியாணி சாப்பிட போறீங்க அப்படின்னா உடனடியே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 100 ml மிக்ஸ் பண்ண சொல்லிடும். 100 ml வந்து உங்களுக்கு பித்தப்பையிலேருந்து வெளியே போனோன்னா அதாவது கேல் டக்ட்னு சொல்லுவோம், அது வழியாக போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் சாப்பிட்ட பிரியாணி அப்புறம் பரோட்டா இது எல்லாமே ஜீரணம் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ml 100 ml இந்த மாதிரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கரெக்டாக 100 ml 150 mlலாம் இல்லை, அதிகமாக உங்களுடைய இறைப்பையில் வந்து உங்கள் உணவு கூட மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு புளிச்சு போயிடும், ஜீரணமாகாது. இந்த புளிச்சு போனதுலேருந்து ஒரு வாயு உற்பத்தி இருக்கும். அதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா எனக்கு புளிச்ச ஏப்பமாக வருது,